புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் புளியங்குடி தாமஸ் மருத்துவமனை இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு தென்காசி மாரத்தான் 2026 நாள் ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை. இடம் ITI முக்குரோடு தென்காசி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது PCOD PCOS பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்றதுனே தெரியல டாக்டர், அது எதுக்காக சாப்பிடணும், அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுங்கிறது முக்கியமாக, அதை தவிர்த்துடலாமா, அப்படி சாப்பிட வேண்டிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக 11 o'clock ஸ்நாக்ஸ் என்ன மாதிரி இருக்கணும். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்னைக்கு நம்ம சொல்றது சுண்டல் இருக்கு இல்லைங்களா, அது நிறைய பேருக்கு சாப்பிட்டா கேஸ் ஃபார்ம் ஆகிடுது. இது என்ன காரணத்தினால வருது? அந்த காலத்துல எல்லாம் நிறைய சுண்டல் சாப்பிட்டாங்க, தட்டைப்பயிரை சாப்பிட்டாங்க, மொச்சப்பயிரை சாப்பிட்டாங்க, கொண்டைக்கடலை எடுத்துக்கிட்டாங்க, கொள்ளு பருப்பு எடுத்துக்கிட்டாங்க, இது எல்லாமே சாப்பிட்டாங்க. ஆனால் அப்போல்லாம் அந்த கேஸ் இவ்வளோ தூரம் சிவியராக ஃபார்ம் ஆனது கிடையாது. ஆனால் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க கூட இந்த சுண்டல்லாம் சாப்பிட்டா கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துருச்சு, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது, இடுப்பெல்லாம் பிடிச்சிக்கிச்சின்னு சொல்கிறோம். என்ன காரணம் தெரியுங்களா? நம்ம வீட்டில் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த சுண்டல்ங்கிறது தனியாலாம் சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. அந்த சுண்டல் குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க. அதில் கண்டிப்பாக ஒரு நீர்க்காய் சேர்க்கப்பட்டிருக்கும். சுரக்காயாக இருக்கணும், இல்லைனா வெள்ளை பூசணிக்காயாக இருக்கும். அந்த மாதிரி சேர்க்கும் பொழுது அதனுடைய வாதம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஏதாவது ஒரு நீர்க்காயை சேலடாவோ அல்லது பொரியலாகவோ நீங்கள் செஞ்சு அந்த சுண்டலோட சேர்த்து எடுத்துக்கும் பொழுது, குறிப்பாக அந்த சுண்டலில் நிறையா இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு சோம்பெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிடணும். அது கூடவே ஒரு நீர்க்காய் சேர்த்து எடுக்கணும். ஸோ நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு மண் சட்டியில் ஒரு குழம்பு வைக்கிறாங்க, அது ஒரு நீர்க்காயோடு சேர்த்து சுண்டலோடு சேர்த்து வைக்கும் பொழுது அதில் கேஸ் ஃபார்ம் ஆகலை. நம்ம இன்னைக்கு வெறும் சுண்டல் சாப்பிட்றது பிரச்சனையாக இருக்குது. அப்போது நம்ம எந்த மரபை மறந்துருக்கோம், நம்ம எப்படி சமைக்கணுங்கிற அந்த கூட்டு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை நம்ம முன்னோர்கள் ப்ராப்பராக கடைபிடிச்சாங்க. வாதப்பித்த கபத்தை சமன் செய்யக்கூடிய முறையில் சமைச்சாங்க. ஸோ நம்ம சமையல் முறையில் சுண்டல் சமைக்கும் பொழுது அது கூட நம்ம கொஞ்சம் நீர்க்காயும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வாயு தொந்தரவு அப்படிங்கிறது வராமல் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், குறிப்பாக PCOD PCOS பிரச்சனை இருக்கக்கூடியவங்க 11 மணிக்கு குறிப்பாக அந்த ஸ்நாக்ஸ் டைமில் என்ன மாதிரியான ஹெல்தியான ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது அந்த சிற்றுண்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவில் நம்ம எடுத்துக்கக்கூடியது. அது பிரிட்ஜிங் பிட்வீன் த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் த லஞ்ச். ஸோ நம்ம எடுக்கிறதுனால என்ன நன்மை கிடைக்குது தெரியுங்களா? மத்தியானம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுடைய அளவு குறையும். ஏன்னா காலைல 8 மணி 8:30 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு மதியம் 1 மணிக்கு சாப்பிடும்பொழுது நிறைய பசிச்சிருது. அப்படிங்கும் பொழுது நிறைய இன்டேக் எடுத்துருவோம். அதனால் அந்த இன்டேக்கை குறைக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்சுலினுடைய அளவில் ஸ்பைக்ஸ் ஏற்படுறது ஈஸியாக PCOD PCOSல நடக்கும். அதை தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். அந்த மன அழுத்தம் சம்மந்தமான ஹார்மோன் கார்டிசால் இருக்குது இல்லைங்களா, இந்த PCOD PCOS பேஷண்ட்ஸ்க்கு எப்போ கூடும், எப்போ குறையும், எப்போ இவங்க மூடியாக இருப்பாங்க, எப்போ இவங்க ஹாப்பியாக இருப்பாங்கன்னு அனலைஸே பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்லையுமே அது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் சிற்றுண்டி பயனுள்ளதாக இருக்கணும். அப்போ என்ன மாதிரியான விஷயங்களை சாப்பிடணும்? ஒரு விதத்தில் அது நார்ச்சத்து நிறைந்த உணவாக இருக்கணும். ரெண்டாவது அது புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். மூணாவது அதனுடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ், இரத்தத்தில் சர்க்கரையோடைய அளவு அதிகரிக்கக்கூடிய வேகம் குறைவாக இருக்கணும். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் குடல் ஆரோக்கியத்தை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும்
வீக்கத்தை குறைக்கக்கூடியதாகவும் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியதாகவும் அந்த ஸ்நாக்ஸ் வந்து இருக்கணும். அப்போ என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம்? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜ் கொண்டு போகிறீங்கன்னா ஒரு ஈஸியாக பேக் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போது ஒரு பாதாம் 3, 2 டேட்ஸு. இதில் பாதாமில் வந்து உங்களுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இது கருமுட்டையோடைய வீக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி டேட்ஸ் எடுக்க சொல்கிறோம். ஸோ 2 டேட்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ப்ளஸ் கிரேவிங்ஸ், அந்த காலகட்டத்தில் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும் இல்லையா, அது தடுக்கிறதுக்கும் இது சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பாயில்டு எக்கு, கொஞ்சம் வெள்ளரிக்காவோட ஸ்லைசஸ். இப்போ பாயில்டு எக்கில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கொலைன் அப்படிங்கிற சத்து பொருள் இருக்குது. இது கருப்பை ஆரோக்கியத்துக்கு, கருக்குழாய் ஆரோக்கியத்துக்கு, முட்டைப்பையோடைய ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணும். வெள்ளரிக்காய் எக்ஸஸாக என்னென்ன ஹார்மோன் இருக்கோ அது எல்லாத்தையுமே வெளியே தள்ளிடும். அப்போது ஹார்மோன் டீடாக்ஸ் வேலையை அது செய்யும். அப்போது ஒரே ஒரு வேக வச்ச முட்டை, குறிப்பாக நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் நல்லது. அது கூட ஒரு வெள்ளரிக்காய். ஸோ இது வந்து 11 o'clock ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கணும். இந்த காலகட்டத்தில் என்னால் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டுலாம் இருக்க முடியாது, ஜூஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பானம். நம்ம யூஸ்வலாக நெல்லிக்காய் சொல்கிறோம். ஒரு நெல்லிக்காய், ஒரு 2-3 பிடி வந்து கருவேப்பிலை அதோட சேர்த்து, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து, 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 2 சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து ஒரு நல்லா அரைச்சிட்டு உப்பு அல்லது தேன் கலந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். இதில் நெல்லிக்காய் உடற்பருமனை குறைக்கிறதுக்கும் வைட்டமின் சி சத்து நிறைஞ்சதாக இருக்கிறதுனால கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான ஆரோக்கியமான சத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். பெப்பரும் மஞ்சத்தூளும் நம்ம சேர்க்கும் பொழுது, மிளகுத்தூளும் மஞ்சத்தூளும் நம்ம சேர்க்குறோம். அது வந்து உங்களுடைய எக்ஸஸ் ஆண்ட்ரோஜன் ஹார்மோனை குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். கருவேப்பிலை கால்சியம் இரும்புச்சத்து நிறைந்தது, முடி வளர்ச்சி எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த பானத்தை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஊற்றி எடுத்துகிட்டு போய் குடிச்சிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா ஆப்பிள் எடுக்கலாம். ஆப்பிள் வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட பாதாம் சேர்த்து எடுக்கலாம். ஒரு அரை ஆப்பிள் எடுத்திங்கன்னா கூட போதுமானது தான். அப்போ ஆப்பிளும் பாதாமும் எடுக்கும் பொழுது, ஆப்பிளில் வந்து பெக்டின் அப்படிங்கிற ஒரு ஃபைபர் இருக்குது. இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பாதாம் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் சத்து நிறைந்ததாக இருக்குது. இது உங்களுடைய உடல், லிவர், கல்லீரல் இது எல்லாத்தையுடைய செயல்திறனை மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ராகி புட்டு எடுத்துக்கலாம். ராகி புட்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வெறும் தேங்காவும் கருப்பட்டையும் சேர்த்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதான். அது ஒரு சின்ன கப் அளவு நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து கால்சியம் சத்து நிறைந்ததாகவும் இருக்குது, இரும்பு சத்து அதிகமாகவும் இருக்குது. கூடவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அது கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்துகளும் உள்ளடக்கியதாக இருக்குது. அப்போது நம்ம எடுக்கக்கூடிய உணவு கருமுட்டையோடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அதே சமயம் ரெகுலர் பீரியட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையை அதிகரிக்காததாகவும் இருக்கணும். அப்போது நம்ம ஸ்நாக்ஸ், சிற்றுண்டி அப்படிங்கிறத சாப்பிட்றோம். ஆனால் அது ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டால் நம்ம நோய்களுக்கு, நம்ம நோய் குறிகுணங்களுக்கு அது ஒரு தீர்வாகவும் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இன்னையிலேருந்து நம்ம பள்ளி பிள்ளைங்க, கல்லூரிக்கு செல்லக்கூடியவங்க, அவங்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த மிட் டைம் ஸ்நாக்ஸாக 11 மணிக்கு என்ன மாதிரியான ஹெல்தி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.